ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ணாமலை இந்த வாட்டி கண்டிப்பாக விஜயாவை சும்மா விடக்கூடாது, சரியான பதிலடி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டைவர்ஸ் சீக்கிரமே கிடச்சிரும் அப்படின்னு மனோஜும் விஜயாவும் அண்ணாமலைக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. எப்படியாச்சும் மனோஜுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஹரிணி பெரிய பணக்கார குடும்பம், ஒரு 500 பவுனாச்சும் தேரும், கண்டிப்பாக மனோஜோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமாக இதில் விஜயாவும் மனோஜும் பிளான் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே மீனாவுக்கு ரொம்ப நாள் ஆசை, தன்னோட புருஷன் கண்டிப்பாக தாலி செயினை திரும்ப அவர் கையாலேயே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதை மனோஜ் நல்ல விஷயமாக பண்ணியிருக்காரு. இதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. வழக்கம் போல் விஜயா இதெல்லாம் ஒரு தங்கம்மா, மனோஜுக்கு பார்த்துருக்க பொண்ணு 500 பவுனாச்சும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பணத்தாசை பிடிச்சி முத்து மீனாவை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னவோ மனோஜ் விஜயா நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுதான் கண்டிப்பாக நிதர்சனமே. ஏன்னா இந்த கல்யாணமும் நின்று போகுது. ஏன்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லா விஷயமும் இப்போ பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹரிணி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இப்போ இப்படி ஏமாற்றிட்டீங்களே, விஜயா கூடயே புள்ள பாசத்தில் பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரியவராக நல்லவர் நினச்சோம், ஆனால் இப்படி பழி வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு வீட்டுக்காரவங்க கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு வாரத்தை கூட சொல்ல முடியாமல் அண்ணாமலை தவிச்சு போய் நிற்கிறாரு. இதை பார்த்து இப்போ விஜயா மேலே தான் இப்போ அண்ணாமலைக்கு செம கோவம் வருது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இவ தப்பு பண்ணால் நம்ம விட்டு கொடுத்து அவளுக்கு சாதகமாக பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ நம்ம மேலேயே இப்படி பழியை தூக்கி போடுறாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இவளை இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை எல்லாத்தையும் அண்ணாமலை விஜயா கிட்ட காமிப்பார். இனிமேல் மனோஜுக்கு கண்டிப்பாக கல்யாணத்துக்காண்டி எதுவுமே நீ பண்ணக்கூடாது, அவனுக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. இனிமேல் நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், நீ ஏதாச்சும் சொன்னீன்னா அதை நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக இந்த முறை விஜயாவை எதிர்த்து ஒரு நல்ல விஷயம் பேச போகிறாரு. அதே மாதிரி இதை பார்த்து பயப்பட போகிறான். அதே மாதிரி ரோஹிணியும் சும்மா இருக்க மாட்டான். கூடிய சீக்கிரமே அந்த வீட்டுக்குள்ளே வர பார்ப்பான்.